ஸ்ரீராமாயணம் என்பது வேதோபபிரம்மணத்துக்காக வந்த ஒரு கிரந்தம். அதாவது வேதார்த்தத்தை விளக்குவதற்காக வந்த ஒரு கிரந்தம். வேதோபபிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு என ஸ்ரீராமாயணத்தை வால்மீகி பகவான் எதற்காக உலகத்திலே பரப்பினார் என்னால் வேதார்த்தத்தை உலகத்திலே விளக்கி காட்ட வேணும் என்கிற நோக்கத்தோடே அவர் இந்த ஸ்ரீராமாயணத்தை எனக்கு சாப்பன விட முடியல, எம்பெருமான விடவும் முடியல, பற்றவும் முடியல. என்னுடைய தாழ்ச்சியை பார்த்தா நான் எம்பெருமான் கிட்ட நெருங்கக்கூடாது, எம்பெருமான் திருநாமத்தை சொல்லக்கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது, எம்பெருமான நினைக்க கூட கூடாது. ஸ்மர்த்துமேவா கதமர்ஹதி மாதிர் கம்பகான்னர் புறத்தாழ்வான். ஸ்ரீவைகுண்டஸ்தவம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள்லாம் பல ஸ்லோகங்கள் சொல்லிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சொன்ன, பெருமானே தப்பச் செய்தேன், இத்தனை காலமா உன்னை மட்டும் பார்த்தேன், உன்னை மட்டுமே பார்த்தேன், உன்னுடைய பெருமையெல்லாம் பார்த்தேன், நன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், வாயார சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஹந்த ஹந்த அத்தகோஸ்மி கலோஸ்மி சந்திரனானவன் எப்படி கிரகணம் முடிந்த பிறகு ராகுவிடம் இருந்து விடுபடுகிறானோ அதே போல இவன் பாபங்களை விட வேணும், பாபங்களை விட்டு சரீரத்தை விட்டு எம்பெருமானிடத்திலே செல்லுகிறான்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது. இவ்விடத்திலே பாபம்ங்கிற சொல்லால உபனிஷத்து எத்த கருதுதுன்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டையும் சேர்த்துத்தான் கருதுகிறதுன்னு வேதாந்திகள் நிரூபிக்கிறார்கள். ஏன்னா மற்றொரு வாக்கியத்துல புண்ணிய பாப்பே விதூயா ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தின்னு சொல்லிருக்கு. அப்பொழுது புண்ணிய பாப்பங்களை விடுத்து செல்கிறான்னு ஒரு வாக்கியம் சொல்லிது, ஒரு வாக்கியம் பாப்பத்தை விடுத்து செல்கிறான்னு சொல்லிது. இப்ப புண்ணியத்தை விடுத்து செல்கிறானா இல்லையானா ரெண்டையும் போக்கினாதான் அப்படி கிடைக்கும். இந்திரியங்களை எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கானா பெருமாள் திருமேனி அழகுல கூட ஈடுபடாதபடியாக நன்னாக ஜெயித்து பரதாழ்வானிடத்துல கைங்கரியத்துல மட்டுமே இந்திரியங்களை செலுத்தினவன். அப்படி இந்திரியங்களை நன்னாக வெல்ல வல்ல ஒரு சாமர்த்தியம் இவனுக்கு இருக்கிறா போல வேற யாருக்கும் இல்ல. பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் என்கிற அந்த திருமேனி அழகு இருக்கே, அந்த திருமேனி அழகுல கூட ஈடுபடாத. சரி, அப்ப பெருமாளையே சேவிக்க மாட்டானா இவன்? என்ன முதற்கவி ஆழ்வார் தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பன், நம்மாழ்வாருடைய பெருமையெல்லாம் பாட வந்தவர் அவர். ஆனா என்ன கணின் சிறுதாம்புல ஆரம்பிக்கிறார், கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பன். இது கண்ணன் பெருமானுடைய திருமேனியர்களைத்தான் ஆழ்வாருடைய திருவாக்க ஆரம்பிக்கிறது. முதல்ல எடுத்த உடனே எம்பெருமானத்தான் கண்ணனைத்தான் பாடிஞ்ச பத சாயான்னு எம்பெருமானாருக்கு நிழலை போல அப்படி எழுந்தருளி இருந்தார்னு அத்த கேள்விப்படுகிறோம். சில ஆச்சாரியர்கள்லாம் சரீரத்தை போல பரதந்திரராக இருந்தார்கள் என்று கேள்விப்படுறோம். கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர்? ஏன்னா எப்படி அகந்தா பிரம்மணஸ்தஸ்யான்னு எம்பெருமானுக்கு பிராட்டியானவள் சொரூப நிரூபக தர்மமாக இருக்கிறாளோ அதே போலத்தான் எம்பெருமானாருக்கு சொரூப நிரூபக தர்மமாகவே எழுந்தருளி இருந்தவர். எம்பெருமானாருடைய ஒரு யஜ்ஞோபவித திரு தண்டபவித்திர ஸ்தானத்துல ஆழ்வானும் ஆண்டானும் எம்பெருமானார் அருளி செய்ததும் உண்டு, இல்லைன்னு சொல்லற. அதே போல எம்பெருமானாருடைய திரு யஜ்ஞோபவித்த ஸ்தானத்தில் அப்படி எம்பெருமானாரை விட்டு பிரியாதவராக இருந்தவர் என்னும் சொல்றது உண்டு. ஸ்வரூப நிரூபக தர்மமாக எப்படி எம்பெருமானுக்கு பிராட்டியோ அத்த போல எம்பெருமானாருக்கு ஒரு தர்மமாகவே இருந்தவர். அனகான பரதாழ்வான போல சுத்தன் யாரும் கிடையாது. பெருமாள் எல்லாருடைய பாப்பத்தையும் போக்கடிக்க வல்லவர். ஆனா பெருமாளை காட்டிலும் பரதாழ்வான் மிகவும் சுத்தன். ஆகையாலே பரதாழ்வான் இடத்துல ஈடுபட்டவன் சத்ருக்னாழ்வான். அதுக்கு மேல பார்த்தான், சரி பரதாழ்வான் வெறும் சுத்தனா மட்டும் இருக்கானா? இல்ல, பரதாழ்வான் பரமபோக்கியனாக இருக்கிறான். பாவனத்துவம் போக்கியத்துவம்னு ரெண்டு சொல்லுவார்கள். பாவனத்துவம்னா சுத்தி, போக்கியத்துவம்னா இனிமை. பரதாழ்வான் பாவனன், பரதாழ்வான் பரமசுத்தன் என்கையாலே இவ்விடத்தில் ஈடுபட்டவன் அனகான்னு சொன்னார். அதுக்கு மேல பரதாழ்வான் பரமபோக்கியனாக இருக்கிறான், இனிமையே வடிவெடுத்தவனாக இருக்கிறான்னு அந்த போக்கியத்தையிலே ஈடுபட்டு வேறொன்னிலே நெஞ்ச வைக்க மாட்டான்னு நித்தியசதுகுணாங்க பாகத்தாலே அமிர்தோபமம்னு ஸ்ரீராமன் மற்ற பாகங்களை காட்டிலும் அமிர்தமயமாக இருக்கக்கூடிய பாகம் அத்த கொடுத்தான்னு சொன்னார். அமிர்தமயமான பாகத்திலேருந்து பிறந்தவன் தான் ஸ்ரீ சத்ருகுணாழ்வான். ஆகையால அவ்வளவு சிறந்தவன்னு அவன் பறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய பெருமையெல்லாம் ஸ்ரீராமாயணம் அந்த பாகத்தாலே அந்த வார்த்தையாலே அமிர்தங்கிற
சொல்லாலே காட்டித்து, அப்படி அவதரித்தவனாக இருக்கிறபடியாலே, எம்பெருமானுக்கு இருக்கத்துக்குள்ளே பிரீத்திக்கு விஷயபூதன் பரதாழ்வானுக்கு பக்தனாக ஆனபடியாலே, பெருமாளுக்கு பிரீத்திக்கு விஷயபூதனாக ஆனா. பரத பக்தி இருக்குன்னா போரும். எல்லாம் தன்னிடையே வந்துவிடும். எம்பெருமானுக்கு அடியவனாக, எம்பெருமானுக்கு வேணுங்கிறவனாக தன்னடையே ஆகிவிடுவன். உயர்ந்த வஸ்துன்னா எம்பெருமானும் கூட தனக்கு அடியவனாக ஆகணும்னு திருவுள்ளம் பத்துறதில்ல. அடியாருக்கு அடியவனாக ஆக வேணும்னு தான் அவனும் திருவுள்ளம் பத்துறான். அறிந்தோம். என்ன அந்த பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அனுகிரகத்தாலே நமக்கும் அந்த வடுக நம்பியினுடைய ஒரு நிலை, மதுரகவி சொற்படியே நிலை என்பது உண்டாக வேணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஈயர் திருவடிகளே சரணம்.